அப்படிங்கிற ஒரு சிசி நெட்வொர்க். சரிங்களா? ஒரு சிசி நெட்வொர்க்கை பற்றி கம்பெனி வந்து சிவகாசியில் இருக்குது. இது வந்து கணேசமூர்த்திங்கிறவர் நம்ம எம்டி தான் ஆரம்பித்தார். இது ஒரு க்ரௌட் ஃபண்ட் மூலிமா வர சிஸ்டம். சரிங்களா? அதாவது பை ஹெல்பிங் அதர் என்ரிச் யுவர் செல்ஃப், உதவி செஞ்சு உதவி பெறுறது. இதுதான் நம்ம சிஸ்டத்தோட ஒரு தாரக மந்திரம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை வந்து எதுக்காக இதை வந்து இந்த சிஸ்டத்தை ஆரம்பித்தாருன்னா, இலவச கல்வி இலவச மருத்துவமும் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் அதுக்காக காமராஜர் ஃபவுண்டேஷன் நம்ம எம்டி வந்து ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதை பற்றி சொல்கிறேன். இதுக்கு வந்து என்ன மெயினாக வேணும் இந்த கம்பெனியில் சேர்றதுக்குன்னா, நமக்கு ஃபோன்பே ஜிபே இருக்கணும், ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கணும், 18 வயசு நிறைஞ்சிருக்கணும், அது போக இந்தியராக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் இந்த கம்பெனியில் சேர முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, வட மாநிலத்தில் எல்லா பக்கமும் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து நமக்கு ஐடிஸ் வந்து வந்துருக்குது. இதில் வந்து நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருமான வாய்ப்பு வர்றதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளான், அதாவது பேசிக்கு, ஸ்டாண்டர்டு, எலைட்டு, ஃபேண்டசி, ப்ரீமியம் அப்படின்னு ஒரு 5 பிளான் வந்து உருவாக்கியிருக்காரு. கம்பெனி ஆரம்பித்த காலத்தில் 3 பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம் ஃபேண்டசி இருந்துச்சு, இந்த வருஷம் ப்ரீமியம் இருந்துச்சு. சரிங்களா? இந்த 5 பிளான் பார்த்தீங்கன்னா பேசிக்கு 200, இது ஸ்பான்சர் உங்களை சேர்த்து விட்டுறதுக்கு இந்த 100, ஸ்டாண்டர்டுக்கு 300 ஒரு 100, எலைட்டுக்கு 500 ஒரு 100, ஃபேண்டசியில் 999 ஒரு 100. சரிங்களா? அதே மாதிரி ப்ரீமியம் பிளான் 5000 + 500. சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6999 ரூபா, ஒரு 900 ரூபா வந்து ஸ்பான்சர் போயிடும். இங்கே ஒரு 300 ரூபா இந்த டொனேஷனுக்கு ஒரு 300 ரூபா போட்டுருவோம். இந்த டொனேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேஒய்சி வந்து நம்ம வந்து பண்ணி அப்ளை பண்ணும்போது காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம ஒரு டொனேஷனாக கொடுக்குறோம். சரிங்களா? இதனால் இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம், இது வந்து பீர் டு பீர் டிரான்சாக்ஷன் தான். நீங்கள் எனக்கு அனுப்புவீங்க, நான் உங்களுக்கு அனுப்புவேன். இப்படி தான் நடக்கும். கம்பெனிக்கு யாரும் நேரடியாக வருமானத்தை வந்து யாரும் கொடுக்கறதில்லை. அப்போ இந்த நிறுவனத்துக்கு, கோவை கிளப்புக்கு நம்ம எந்த ஒரு வருமானமும் நம்ம டைரெக்டாக அனுப்ப போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து இந்த 5 பிளான்லையும் இணைஞ்சிட்டீங்க, ஒரே டைம் இணைஞ்சிட்டீங்க. இந்த 5 பிளானில் இணைஞ்சு நமக்கு டைமு, டேட்டு, சீனியாரிட்டி, இதில் சீனியாரிட்டி படி தான் நமக்கு வருமான வாய்ப்பு இருக்குது. அந்த டேட்டு சீனியாரிட்டி படி வரும்போது நமக்கு வருமானம் வாய்ப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பிளானில் வந்து 2x8 மேத்தமெட்டிக்ஸ் படி தான் இது வந்து ட்ராவல் ஆகும். அதாவது 2 இந்த மெம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நமக்கு வருமான வாய்ப்பு தருவாங்க. இந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 4, 8, 16, 32, 64, 128, 256 இப்படி 8 லெவல் இன்கம் இந்த 4 பிளான். சரிங்களா? இந்த 4 பிளானில் 8 லெவல் இன்கம் வச்சுருந்தாரு. ஆனால் இந்த 5வது பிளான் ப்ரீமியம் பிளானில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 5 லெவல் வச்சு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்ம சிஸ்டத்தில் ஒரு ப்ரீமியம் பிளானை கொண்டு வந்துருக்காரு. இது புதுசாக வந்துருக்காரு பாருங்க. இப்போ இதெல்லாம் வருமானம் வந்து சீக்கிரமாக வருது, வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லாத்துக்கும். சரிங்களா? இப்போ இந்த ப்ரீமியம் பிளானை பற்றி பார்ப்போம். இந்த ப்ரீமியம் பிளானில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம ஒரு 5000 ரூபா நம்ம ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஃப்ரீ, எந்த சார்ஜும் கிடையாது. இதில் இணைஞ்சவருக்கு கீழே தான் நம்ம இணைய முடியும். வெளியாட்களுக்கெல்லாம் யாருக்கும் இதில் வந்து இணைய முடியாது. அதேமாதிரி இதில் இணைஞ்சோடனே நம்ம முதல்ல அனுப்பும்போது யாருக்கு அனுப்புவோம்னா, இதில் முன்னாடி ஐடி போட்டு ஒரு 5000 ரூபா சீனியாரிட்டியில் வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு நம்பருக்கு நம்ம ஒரு 5000 ரூபா அனுப்பிச்சிடுவோம். நம்ம ஸ்பான்சருக்கு 500 ரூபா போயிடும். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லெவல், அதாவது ஃபஸ்ட்டு லெவல் நீங்கள் பணம் அனுப்பிச்சு ஃபஸ்ட் லெவல் வெயிட்டிங் பண்ணும்போது நமக்கு அந்த 5000 ரூபா வந்து அந்த டேட்டு சீனியாரிட்டி படி நமக்கு நம்ம டைம் வரும்போது 3 பேர்த்துக்கு வந்து 5000 ஒரு 15000 ரூபா நமக்கு வருமானம் வரும். வந்த உடனே நம்ம அப்கிரேட், இங்கே வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து அக்செப்ட் அப்கிரேட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு 10000 ரூபா, இந்த 10000 ரூபா வந்து இதுக்கு முன்னாடி சீனியாரிட்டியில் வெயிட் பண்ணுறவங்களுக்கு 10000 ரூபா நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். மீதி பார்த்தீங்கன்னா 5000 ரூபா போட்ட காசை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லெவல்லையே நம்ம போட்ட காசை வருமானத்தை நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 4 பேர்த்துக்கு 2வது லெவலில் 4 பேர்த்துக்கு வந்து 10000 ரூபா வரும், 40000 ரூபா வரும். இந்த இடத்துல ஒரு க்ளோனிங் ஐடி போடும். இந்த க்ளோனிங் ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டத்தில் உங்கள் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். அதாவது மொபைல் நம்பர் என்கிட்ட ஒரே மொபைல் நம்பர் வச்சு நான் 10 ஐடி பணம் இருக்குன்னு தான் போட முடியாது. அதுக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். இதுதான் கண்டிஷன். அதனால் அந்த மாதிரி இருக்கிறனால இந்த க்ளோனிங் ஐடின்னு நம்ம ஐடி பேர்லேயே
மெயின் ஐடி மாதிரியே க்ளோனிங் ஐடி நம்ம ஒரு ஐடி ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணோம். அந்த சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் போய் நம்ம க்ளோனிங் ஐடி மூலிமா ஒருத்தருக்கு ஒரு 5000 ரூபா அனுப்பிச்சிடுவோம். அனுப்பிச்சிட்டு மீதி பார்த்தீங்கன்னா அப்கிரேடு 25,000 பண்ணி அனுப்பிச்சிட்டு 10,000 ரூபா பேலன்ஸ். 2வது லெவல்லையும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு 10,000 ரூபா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெவலையும் 5000 கிடைக்கும், 2வது லெவல் 10,000 கிடைக்கும். 3வது லெவலுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். நம்ம 3வது லெவல் வெயிட் பண்ணும்போது இங்கே 2வது லெவலில் நம்ம எவ்வளோ அப்கிரேட் பண்ணியிருந்தோம்? 25,000 ரூபா இன்ட்டு 8 பேத்துக்கு இருந்து 25,000 மணிக்கு 2 லட்ச ரூபா வரும். 2 lakhs. அப்போ 2 lakhs வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் 8 லிங்க் ஜென்ரேட் ஆயிருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா 25,000 வந்து காமராஜர் ஃபவுண்டேஷன், ஆட்டோமேட்டிக்காக காமராஜர் ஃபவுண்டேஷன் போயிடும். அப்போ இந்த காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு இந்த மாதிரி பணம் வந்து போகும்போது அதில் இலவச கல்வி, இலவச மருத்துவமும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறதுக்கு நம்ம காமராஜர் ஃபவுண்டேஷன் மூலியம் நலத்திட்ட உதவிகள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் மூலியமா நடக்குன்னா நம்ம இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஏரியா கோஆர்டினேட்டர் மூலிமா அந்தந்த மாவட்டத்துக்கு உதவிகள் வந்து கொடுக்கும்போது அவங்க மூலிமா ஸ்கூலுக்கோ ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ அதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம மூலிமா நடக்கும். அதுதான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், ஏரியா கோஆர்டினேட்டர் இந்த போஸ்டிங் தான். சரிங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே 2 க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். ஒரு க்ளோனிங் ஐடி நம்ம வந்து ஆல்ரெடி போட்டுட்டோம். இங்கே 2 க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். இந்த க்ளோனிங் ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி போட்டோன்னே திருப்பி அடுத்த 24 hours கழிச்சு தான் இன்னொரு க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். உடனே டக்குன்னு ஓப்பன் ஆகாது. ஏன்னா அந்த 24 மணி நேரத்தில் நிறைய ஐடிஸ் வந்துடும். அப்போ சீனியாரிட்டி படி இந்த 3வது க்ளோனிங் ஐடி பின்னாடி போயிடும். அப்போ நமக்கு கேப் கிடைக்கும். ஒட்டுக்கா வந்துருச்சுன்னா அடுத்தடுத்த பேமெண்ட், சின்ன பேமெண்ட் வரும்போது பிரச்சனை இல்லை, பெரிய பேமெண்ட் வரும்போது எல்லாருமே கேட்பாங்க என்ன கண்டிப்பாக அவங்களுக்கே போகுதுங்கிற ஒரு அதனால நமக்கு அந்த 24 hours கழிச்சு தான் இன்னொரு க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். இதெல்லாம் இன்னொரு விஷயம், க்ளோனிங் ஐடி மட்டும் பணம் அனுப்பிச்ச உடனே அக்செப்ட் வாங்கிடணும். ஏன்னா நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க லேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த க்ளோனிங் ஐடி அடுத்தது ஓப்பன் ஆகாது. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம வந்து அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் க்ளோனிங் ஐடி மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பேசிட்டு அமௌண்ட் அனுப்புறது நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பூஸ்டப் ஐடி. இது என்ன பூஸ்டப் ஐடின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்தால் தான் இது க்ரௌட் பண்ணும். மக்கள் வந்தாலும் நமக்கு வந்து வருமானம் வரும். ஆனால் மக்கள் ஒரு பக்கம் வர்றதுக்கு பாடுபடுறது எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக சிஸ்டத்துலேயே வந்து இந்த க்ளோனிங் ஐடி மூலியமாகவும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வருமானம் போகும். அப்போ இந்த பூஸ்டப் ஐடிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோனிங் ஐடிக்கு வருமானம் இருக்கா இல்லைங்களா? மெயின் ஐடி மாதிரி க்ளோனிங் ஐடிக்கு வருமானம் இருக்கு. ஆனால் இந்த பூஸ்டப் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த லாபத்தில் ஒரு 10,000 ரூபாய் நம்ம அனுப்புகிறோம். 2 5,000 2 பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணிடுறோம். இதுக்கு வருமானம் கிடையாது. ரிசீவ் லிங்க் இருக்காது, சென்ட் லிங்க் மட்டும்தான் இருக்கும். அந்த ரிசீவ் லிங்க் இருக்காது. அப்போ நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த இடத்துல உதவி பண்ணுறோம். ஒரு 2 பேருக்கு 2 ஐடிக்கு நம்ம அனுப்பிடுறோம். மீதி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா அப்கிரேட் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் வந்து இந்த டொனேஷன் கொடுத்து நம்ம KYC அப்ரூவ் பண்ண முடியுங்களா? இந்த இடத்துல தான் வந்து பேங்க் மூலிமா நம்ம பணத்தை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்புக்கு தான் இந்த KYC பண்ணி வச்சிடறோம். அப்புறம் 1 லட்ச ரூபா அப்கிரேட் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு 25,000 ஸ்பான்சர் இருக்குது. இந்த 25,000 யாருக்கு போகும்னா இந்த 500 ரூபா போச்சு பாருங்க, உங்களை அறிமுகப்படுத்தணும். அவருக்கு இந்த 3வது லெவல் நீங்கள் தாண்டும் போது அவருக்கு ஒரு 25,000 ப்ராஃபிட் போகும். உங்களுக்கு ஒரு 30,000 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 4வது லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா அப்கிரேட் பண்ணியிருந்தீங்க. 16 பேருக்கு 1 லட்ச ரூபா வரும். அப்போ 16 லட்சம். ஒரு லிங்க்கு காமராஜர் ஃபவுண்டேஷன் போகும். இந்த இடத்துல 12 க்ளோனிங் ஐடி, ஒரு நாளைக்கு ஒரு க்ளோனிங் ஐடி இருக்கும். 12 நாளைக்கு 12 க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். அதுக்கு ஒரு 60,000 ரூபா போயிடும். 66 பூஸ்டப் ஐடி 3,30,000 ரூபா. இந்த 3,30,000 உங்கள் கையிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் வந்த காசு நீங்கள் போட்டது 5,000 மட்டும்தான். 5,000 காசுல தான் நீங்கள் எல்லாமே. அப்போ இந்த 66 பூஸ்டப் ஐடிங்கிறத, இந்த 66 பூஸ்டப் ஐடி எங்கே போய் உதவி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெவலில் உங்கள் டவுன்லைன் இருக்கலாம், இல்லை நம்ம ஃபேமிலி ஐடி இருக்கலாம், இல்லை உங்கள் க்ளோனிங் ஐடி இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இங்கேருந்து நீங்கள் போடும்போது அந்த பூஸ்டப் ஐடியிலேருந்து போகிற பணம் இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கு வேணால் போகும். அப்போ ஒரு 22 பேருக்கு உதவி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கவங்களுக்கு 3 இல்லைங்களா? 66 டிவைடட் 3 போட்டிங்கன்னா 22 பேருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு 22 பேர் இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகலாம்.
அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு இவங்க வந்து பணம் அனுப்பும்போது இங்கே இருக்கிறவங்க இங்கே ட்ராவல் ஆவாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க இங்கே ஆவாங்க. அப்போ இந்த பூஸ்டப் ஐடி மூலியமாக இந்த சிஸ்டம் நவருமா நவராதுங்க? ட்ராவல் ஆகும்ல. நார்மலாக ப்ராக்டிக்கலாக நான் கேட்குறேன். அப்போ நம்ம ஆள் சேர்த்துனாதான் இங்கே நவரும். ஆனால் இப்போ ஆளே சேரலினாலும் இங்கே ஒருத்தர் வந்து இந்த லெவலில் இருக்கிறாரு, பணம் வாங்கிட்டு பூஸ்டப் ஐடி பண்ணுறாருன்னா அங்கே நவரும். அப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு எல்லாருமே வருதுன்னா வருவாங்க. இதுதான் ப்ராக்டிக்கல் சரிங்களா? அப்போ இங்கே 5 லட்ச ரூபா அப்கிரேட் பண்ணுறோம். பண்ணிட்டு மீதி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 லட்ச ரூபா 2 லிங்க் ஸ்பான்சருக்கு போகும். காமராஜர் ஃபவுண்டேஷன் ஒன்று தான் போகுது. ஆனால் நம்மளை அறிமுகப்படுத்தவங்களுக்கு 2 லட்ச ரூபா போகுது. நமக்கு ஒரு 4,10,000 ரூபா இங்கே ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 32 × 5 லட்ச ரூபா 1,60,00,000 ரூபா நமக்கு இன்கம் சோர்ஸ் இந்த இடத்துல வரும். இதில் 5 லட்ச ரூபா காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் போயிடும். 5 க்ளோனிங் ஐடி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 க்ளோனிங் ஐடி உங்கள் பேரில் ஓப்பன் ஆகிடும். அதாவது இந்த மெயின் இந்த 5 லெவலோட நமக்கு இன்கம் முடிஞ்சுது. ஆனால் இங்கே முடியும் போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இந்த க்ளோனிங் ஐடி இந்த க்ளோனிங் ஐடி இல்லை வருமானத்துக்கு வாய்ப்புக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துடும். அதுலேயும் வரும் நமக்கு வருமானம் சரிங்களா? அப்போ இங்கே ஒரு 5 க்ளோனிங் ஐடி போட்டுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 232 பூஸ்டப் ஐடி போடுவோம். 11,60,60,000 ரூபா நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உதவி பண்றோம். இப்போ நம்ம இந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்க உதவி பண்ணுங்கன்னா நம்ம யோசிப்போம். நான் ஒரு 5 லட்ச ரூபா தரேன், நான் 1 லட்சம் தரேன், நான் ஒரு 50,000 தரேன்னா நம்ம எல்லாருமே ஏன்னா அந்த மனசு வந்துடும். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி செய்யறோமோ வந்தால் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல கம்பெனியில் வந்து வச்ச ரூல்ஸ் வச்சதுனால செஞ்சே ஆகணும். ஏன்னா இங்கே நீங்கள் வந்து இந்த லெவலுக்கு வாங்கும்போது ஃபஸ்ட்டு வாங்கணுன்னு இந்த வேலையை செய்யணும். க்ளோனிங் ஐடி இந்த பூஸ்டப் ஐடியில் போடணும். நீங்கள் போடலை அப்படின்னா கஸ்டமர் கேரில் நம்ம ஐடி பிளாக் ஆகிடும். பணம் அடுத்த பணம் வராது. அதனால் நம்ம கண்டிப்பாக இதை செஞ்சே தீர்வோம். ஏன்னா இந்த பெரிய தொகை கிடைக்கும் போது நம்ம இதை விடுவோமா செஞ்சு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த பூஸ்டப் ஐடி போட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா 2 லிங்க் 5 லட்ச ரூபா ஸ்பான்சருக்கு போயிடும். இங்கே 1,33,15,000 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டாக நமக்கு இந்த லெவலில் கிடைச்சிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 1,37,00,000 இந்த பிளானில் மெயின் ஐடியில் கிடைக்கும். அதே மாதிரி 20 முறை க்ளோனிங் ஐடியிலும் கிடைக்கும். ஆனால் க்ளோனிங் ஐடியில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிங்கல்ல இந்த க்ளோனிங் ஐடிக்கு க்ளோனிங் ஐடி வராது. அப்போ இந்த 1 லட்சம் ஒரு க்ளோனிங் ஐடியிலே எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஒரு 20 லட்ச ரூபா நமக்கு க்ளோனிங் ஐடி மூலமாக வருமானம் ஒரு 20 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனால் க்ளோனிங் ஐடிக்கு பூஸ்டப் ஐடி இருக்கு. க்ளோனிங் ஐடிக்கு பூஸ்டப் ஐடி இருக்கு. இப்போ நான் பார்த்துக்கிங்க, நீங்கள் பூஸ்டப் ஐடி மூலிமா 300 பண்ணி பூஸ்டப் ஐடி நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க. அப்போ 300 × 5 பார்த்தா 100 பேருக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் உதவி பண்ணியிருக்கீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு 100 பேர் நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த க்ளோனிங் ஐடி 20, இந்த க்ளோனிங் ஐடியிலையும் 300 பூஸ்டப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒருத்தர் 6,300 பூஸ்டப் ஐடி போடுவீங்க. ஒரு ஆள் 6,300 பூஸ்டப் ஐடி போடும்போது இங்கே 2,100 பேருக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க நீங்கள் ஒருத்தர். அப்போ நினச்சி பாருங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு, பெரிய ஒரு விஷயத்த நம்மளோட ஒரே ஒரு ஆள்னாலேயே. ஏன்னா க்ரௌடு ஃபண்டு க்ரௌடு அதிகமாக வந்தால் தான் இங்கே வருமான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த சிஸ்டத்தில் நம்ம எம்பி வந்து அழகாக கொண்டாந்து க்ரௌடை வந்து அதிகமாக வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே கொண்டாந்து வச்சுட்டாரு. அப்போ இன்னைக்கு வந்து வருமானம் வர்றதுக்கு 1 மாதம் 2 மாதம் அப்படி ஆகும்போது நாளைக்கு ஐடி போட்ட அடுத்த செகண்டை பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எஃபெக்ட் வந்து கூடி சீக்கிரம் மாறிடும். ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்கம் நல்லா ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தி நம்ம இங்கே வந்து ஜெயிக்கணும். ஏன்னா இந்த சிஸ்டத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, நம்பகத்தன்மை எந்த ஒரு இதுவும் கிடையாது. எம்பி வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு, நம்ம கூடயே இருக்காரு சரிங்களா? அவங்க ஃபேமிலியோடு இறங்கி வேலை செய்கிறார். நம்மளும் எல்லாரும் ஒரு 40 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் 40 டிஸ்ட்ரிக்ட் கொண்டுட்ருக்காங்க, ஏரியா கொண்டுட்ருக்காங்க. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, வடநாட்டில் எல்லாத்துலேயுமே ஆள் இருக்குது. கஸ்டமர் கேர் இருக்குது. எல்லா பாஷைக்கும் கஸ்டமர் கேர் இருக்காங்க. எல்லாமே பேசலாம். இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சிஸ்டத்தில் இருக்குது சரிங்களா? அதனால் இந்த சிஸ்டத்தை உடனே ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணாதவங்க இமீடியட்டாக ப்ரீமியம் பிளான் யாராக இருந்தாலும் நம்ம டீமு எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்கள். இங்கே வந்து இருக்கிற முக்கியமான விஷயமே ப்ரீமியம் பிளான் தான். இப்போ அதுதான் பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்குது. இன்னும் வேக எடுக்கும். அதே மாதிரி காவேரி சங்கமத்துக்கு டிக்கெட் புக் பண்ண வேண்டியவங்க யார் இருந்தாலும் இமீடியட்டாக அந்த ஏரியா கொண்டு சொல்லி டிக்கெட்டை புக் பண்ணிடுங்க. புக் பண்ணி உங்கள் சீட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு.